எல்என்டி வந்து போன பேர் அனுப்பிவிடுறோம். கிட்டத்தட்ட 8 பேர் போயிருந்தாங்க. அந்த 8 பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் அதர் ஸ்டேட் டீச்சிங் பண்ண ஆளுங்களுக்குமே டெக்னிக்கல் சப்ஜெக்டாக அவன் கேட்குற கேள்வியை நம்மளுக்கு எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த கிளாஸ்னால எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. சார் சொன்னாங்க 14 பேர் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து தெரியனாலும் இங்கிலீஷ் மூலமாக இல்லைன்னா கூட எனக்கு இந்த எல்என்டி இந்த கிளாஸ் மூலியமாக நான் அதை ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஐடி மூலியமாக நம்ம வந்து ஹார்பர் திருக்காட்டுக்குரிய இதுக்கு அனுப்பிவிடணும். அங்கேயும் அங்கே வேலை சொல்கிற அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஐஎஸ் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எனக்கு பதில் ரிப்போர்ட்டே எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அதை சேர்ந்து நம்மளோட டெக்னிக்கல் நம்மளோட சப்ஜெக்ட் ரிலேட்டிவாகவும் நான் பதில் சொல்லி ரொம்ப இதுங்கிறது அனுபவ ரீதியாக அவன் சொல்லியிருக்கான். இதே நம்ம கிட்டத்தட்ட 25 பேர் வரும். இந்த 25 பேருமே வந்து மேலே ஸ்டேஜில் ஏறி இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலரான ஆள் தான் வாங்க 8 பேர் 7 பேர் போன வருஷம் சீனியர்லாம் கிட்டத்தட்ட நிறையா இது பண்ணாங்க. ஆனால் ஏன் குறைஞ்சிச்சு என்ன இதில் ஒன்றும் அவர் எவ்வளோ ஹெல்பிங் மைண்டோட செஞ்சுட்டு இருக்காங்க. கான்வர்சேஷன் பண்ணாங்கல்ல போன வருஷம் ரொம்ப பண்ணாங்க. அந்த பேருந்து சொன்னாங்க நம்ம வெளியே போய் எல்என்டியில் அட்ரஸ்டேட் கோச்சிங் பண்ணாங்க ஸ்டாஃபு. இங்கேருந்து திரும்ப ஹார்பருக்கு நான் அனுப்பிவிட்டதுலையும் அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்டில் டெக்னிக்கல் ஒரு வார்த்தை கேட்குறான், கரண்ட்டு வோல்டேஜ்ங்கிறத அவன் டெக்னிக்கலாகவும் இந்த இங்கிலீஷ் வேர்டில் நம்ம யூஸ் பண்ணி சார் சொன்ன மாதிரி இந்த வேர்டில் நாங்கள் யூஸ் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஒரு ஐடி மேலேயும் ஒரு அப்ரோச் நல்ல ஸ்டூடெண்ட் ஆட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே ஒரு அனுபவமாக இருந்துச்சு சொன்னாங்க. அதனால் அந்த கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் டு யூனிட்டி மேனேஜ்மெண்ட், தேங்க்ஸ் டு சொசைட்டி